ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, வருகின்ற 2025 மே மாதம் 18ஆம் தேதி அன்று நடைபெற இருக்கின்ற ராகு கேதுக்களின் பெயர்ச்சிக்கான பலாபலன்களை உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எவ்வாறு அமைகின்றது அப்படிங்கிறதாங்க பார்க்க இருக்கோம். இந்த ராகு கேது பெயர்ச்சி 1.5 வருடத்துக்கு ஒரு முறை நிகழக்கூடிய ஒரு பெயர்ச்சி. அதில் இந்த ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்திற்கும், கேது பகவான் கன்னியிலிருந்து சிம்மத்திற்கும் பெயர்வு பெறப் போகின்றார்கள். அடுத்த 1.5 ஆண்டு காலகட்டங்களுக்கு இந்த வீட்டில் தான் அமரப் போகிறாங்க. அப்படி அவங்க அமர்ந்து உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எங்கெல்லாம் ஏற்றங்களை தர இருக்கின்றார்கள், எங்கெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம விலாவாரியாக இப்போ பார்க்க இருக்கோம். அதற்கு முன்பாக இந்த கோச்சார பலன் அப்படிங்கிறது 10% தான். அது சிறப்பாக இருந்தாலும் சரி, மிக மோசமானதாக இருந்தாலும் சரி, அதனுடைய பலாபலன்கள், அதனுடைய பலம் அப்படிங்கிறது 10% தான். அப்போ எதுங்க மிக பலமானது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடைபெறுகின்ற தசாபுக்தியை. அப்போது இந்த பலனில் கேட்குறது உங்களுக்கு எதிர்மறையாக இருந்தால் உடனே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப நேர்மறையாக இருக்குன்னு சொல்லி முக்கியமான விஷயங்களில் அகலக்கால் வச்சிடக்கூடாது. ஒரு முறை உங்கள் சுய ஜாதகத்தையும் பார்த்து கொண்டு அதன் பிறகு எந்த ஒரு முக்கிய விஷயங்கள்லையும் நீங்கள் ஈடுபடுறது மிக நன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? இந்த ராகு கேதுக்களின் பெயர்ச்சி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு என்ன மாதிரியாக அமைய இருக்கின்றது அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். சரிங்களா? மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்தை பொறுத்த மட்டிலும் ஜென்ம ராசிக்கு 3ஆம் இடத்திற்குள்ளாக கேது பகவானும் 10லிருந்து 9ஆம் இடத்திற்குள்ளாக ராகு பகவானும் நகர்வு பெறுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். 3ஆம் இடத்திலே ராகு கேதுக்கள் அமர்றது, குறிப்பாக கேது பகவான் அமர்றது ஒரு நல்ல சிறப்பான நிலைப்பாடும் கூட. சரி, இப்போ என்னெல்லாம் நன்மைகள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, உங்கள் சுய ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுங்க. தசாபுக்தியை மேட்ச் பண்ணி தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் இந்த காலகட்டம் யாரேனும் இடமாற்றங்களுக்காக நீண்ட நாள் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அதாவது இந்த வீடை விட்டு வேறு வீடுக்கு மாறணும், அல்லது இந்த ஊரை விட்டு வெளியூர் போகணும், அல்லது வெளியூர் உத்தியோக அமைப்புகளுக்காக நான் முயற்சிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கின்ற நண்பர்களுக்கும், இல்லை உத்தியோகத்தில் நான் இடமாற்றத்திற்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இந்த ஊர்லேருந்து வேறு ஊருக்கு நான் டிரான்ஸ்ஃபர் ஆகி போகணும், ஆக உத்தியோக இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், இந்த மாதிரியான மாற்றங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி அந்த மாற்றங்களை நன்முறையில் வழங்கும். சரி, இப்போ இது எல்லாருக்கும் வழங்குமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்து வச்சிருப்பீங்க இல்லையா, அதில் உங்கள் லக்னத்திலிருந்து 3ஆம் இடம் அல்லது லக்னத்திலிருந்து 9ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் இந்த 1.5 வருஷத்தில் பேரலாக நடக்கணும். அது யாருக்கு நடக்குதோ அவங்களுக்கு இந்த மாற்றம் உறுதியாக கிடைக்கும். அது நடக்காதவங்களுக்கு நீங்கள் முயற்சி செய்வீங்க, ஆனால் மாற்றம் கிடைக்காது. சரிங்களா? இது ஒரு முதல் பலன். அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, நீண்ட நாளாக ஏதேனும் சொத்துக்கள் இருக்குது, அது விற்க முடியலை, விற்கிறதுக்காக முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன், ஆனால் தள்ளி போய்கிட்டே இருக்குது, அல்லது அந்த டாக்குமெண்ட்ஸில் கோப்புகளில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற நண்பர்கள் இந்த காலகட்டம் அந்த பிரச்சனைகளையும் சரி செய்து சொத்துக்களை கைமாத்துறதுக்கு, இப்போ இதை விற்றா என் பிள்ளைக்கு நான் கல்யாணம் பண்ணிடுவேன், இதை விற்றா என் பிள்ளையை நான் படிக்க வச்சிருவேன், இதை விற்றா என் கடன் அடைச்சிரும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் அந்த சொத்து பத்துக்களை விற்பதற்கான யோகத்தை தருகின்ற காலகட்டம். அப்போ தாராளமாக முயற்சிக்கலாம். அப்படியே உங்கள் சுய ஜாதகத்துக்கு வாங்க. 3ஆம் இடம் சம்பந்தப்பட்ட பலமான தசாபுக்தி யாருக்கு இப்போ பேரலாக போகுதோ அவர்களுக்கு அந்த விற்கிறதுக்கான யோகம் கைகூடி வரும், மற்றவங்களுக்கு வராது. சரிங்களா? இதை நம்ம மனதில் வச்சுக்கிட வேண்டியது அவசியம். அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் இந்த கோவில் டூர் போகிறது, அல்லது ஏதேனும் ஒரு தனிப்பட்ட சுற்றுலா போகிறது, அல்லது ஷார்ட் பீரியடாக அடிக்கடி வேலை நிமித்தமாக ஒரு கம்பெனிஸ் மூலயமாகவோ அல்லது உங்கள் நிறுவனங்கள் மூலயமாவோ அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்றது, அப்படியே ஒரு மூமெண்ட்லேயே ஒரு ட்ராவல்லையே இருக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது. உங்கள் சுய ஜாதகப்படியும் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடம் அல்லது 12ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்கின்றது என்றால் உறுதியாக இந்த அடுத்த 1.5 வருடங்களுக்கு அடிக்கடி பயணங்களை மேற்கொள்வீர்கள். அடிக்கடி பறக்கலாம் அல்லது அடிக்கடி லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் போகலாம், எதையோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம். அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் திடீர்னு ஒரு சிலருக்கு வேலை போகிறதுக்கான வாய்ப்புண்டு. ஆனாலும் கவலைப்படாதீங்க. ஒரு இடத்துல வேலை போனாலும் மீண்டும் மீண்டும் அடுத்த இடங்களில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால் வேலை வாய்ப்புகள் உறுதி செய்யப்படுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். உங்கள் சுய ஜாதகப்படியும் 6ஆம் இடமோ 10ஆம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தியும் செல்லுமானால் உறுதியாக வேலை வாய்ப்புகள் கிட்டும். தாராளமாக நீங்கள் முயற்சியுங்கள். சரிங்களா? இது ஒரு நல்ல அமைப்பு. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, கடந்த ஒரு 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 1.5 வருடங்களாகவே உறவுகளோடு இருந்து வந்த சிக்கல்கள் இப்போ தீரும். அதாவது ஏதாவது சொத்து பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது தேவையில்லாத குடும்ப பிரச்சனைகளை பெருசு பண்ணி கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள் இல்லாமல் இருந்திருக்கலாம். அந்த உறவுகளோடு இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் விலகக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம்.
அதே போல் தாயாரின் உடல்நிலையிலையும் உங்கள் ஜாதகப்படி சில தொந்தரவுகள் இருந்திருக்கும். அந்த தொந்தரவுகளும் இப்போ குறையும். ஆக அன்பு நண்பர்களே, இந்த மாதிரியான பிரச்சனைகள் குறையக்கூடியது மாதிரியான அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது. உங்கள் சுய ஜாதகப்படியும் 4ஆம் இடமோ அல்லது 9ஆம் இடமோ அல்லது 11ஆம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குது அப்படின்னு சொன்னால் உறுதியாக இந்த மாற்றங்கள் உங்களுக்கு சிறப்பை தரும். ஆக அதை ஒன்று குறித்து வச்சுக்கிடுங்க. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த ராகு கேதுக்களின் பெயர்ச்சியை பொறுத்த மட்டிலும் திருமணம், புத்திரபாக்கியம் இந்த அமைப்புகளை இந்த காலகட்டத்தில் இவங்க இயக்கல். ஆனாலும் பிற கிரகங்களின் பெயர்வு உங்களுக்கு நன்றாகவே இருக்குது. உங்கள் சுய ஜாதக தசாபுக்திகளின் அடிப்படையில் 7ஆம் இடம், 2ஆம் இடம், 11ஆம் இடம் இது சம்பந்தப்பட்ட தசாபுக்திகள் நடக்குமானால் திருமணமும், 5ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குமானால் குழந்தை பாக்கியமும் இயல்பாக கிடைச்சிரும். ஆனால் இந்த ராகு கேது பயிற்சியில் அந்த இடங்கள்ல இவங்க தாக்கம் பண்ணலை இந்த முறை. சரிங்களா? அது தசாபுக்தி இடம் தான் இயல்பாக உங்களுக்கு கிடைச்சிரும். இவங்க தடை பண்ண முடியாது. அதை மனதில் உள்வாங்கிக்கிடுங்க. அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தம்பி உடையான் படைக்கஞ்சான் அப்படிங்கிற மாதிரியான சகோதர உறவுகளோடு இருந்து வந்த பிரச்சனை விலகுதல், அல்லது எதிர்பார்த்த இடங்களிலிருந்து திடீர்னு அடுத்த 1.5 வருடங்களுக்கு உதவிகள் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நிறைய ஒப்பந்தங்கள் சைன் பண்ணுவீங்க, அக்ரிமெண்ட்ஸ் போடுவீங்க தொழில் ரிலேட்டடாக. ஆக உதவிகள் கிடைப்பது, ஒப்பந்தங்கள் போடுவது, சகோதர உறவுகளுக்கு இடையே இருந்து அந்த கசப்புக்கள் விலகுவதுன்னு சகலத்திலும் மேன்மை கிடைக்கும். அதே போல் எடுத்த காரியங்களை துருதுருன்னு செயல்பட்டு முடிச்சிருவீங்க. அதே போல் பெரிய பெரிய மனிதர்களினுடைய நட்பு வட்டாரங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். சரி, இப்போ இது எல்லா மிதுன ராசிக்காரங்களுக்கும் கிடைக்குமான்னா அதான் கிடையாது. யாருக்கு கிடைக்கும்? உங்களுடைய சுய ஜாதகப்படி 3ஆம் இடம் வலுப்பெற்று அந்த தசாபுக்தி 3ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் யாருக்கு இந்த 1.5 வருஷத்தில் நடக்குதோ அவர்களுக்கு இப்போ நான் சொன்ன இந்த பலன்கள் வலுவாக கிடைக்கும். சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, இந்த இடங்களில் ஒரு நல்ல ஏற்றம் உண்டு. அதே போல் உயர்கல்வி, சொந்த ஊரை விட்டு வெளியூர் போய் படிக்கிறதுக்கு நல்ல மேன்மையான காலகட்டம். ஆனால் உயர்கல்வியில் பார்த்தீங்கன்னா சின்னதான ஒரு இழுபறி இருந்து அதன் பிறகு போகலாம், அல்லது உயர்கல்வியில் ஒரு மந்தத்தன்மை ஏற்படலாம். சொந்த ஊர்லேயே படிக்கிறவங்களுக்கு, வெளியில் படிக்கிறவங்களுக்கு பெருசாக தொந்தரவு இருக்காது. ஆக உயர்கல்வியில் கொஞ்சம் கூடுதல் கவனம் வச்சுக்கிடணும். அதே போல் அன்பு நண்பர்களே, உங்கள் இந்த ராகுவின் அமைப்பின் அடிப்படையில் உங்கள் தகப்பனாரினுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கோ அல்லது தகப்பனாரோடு கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு அதிகம். ரெண்டுத்தில் ஏதேனும் ஒன்று நிகழும். ஆக தகப்பனாரினுடைய ஆரோக்கியத்தில் குறிப்பாக கவனம் செலுத்திக் கொள்வது உங்களுக்கு நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கணும். ஏன்னா தகப்பனாரோட ஹெல்த்தை தொந்தரவு பண்ணுகிற அமைப்புகளை இப்போ ராகு பகவான் வருகிறார். ஒருவேளை உங்கள் சுய ஜாதகத்தின் அடிப்படையில் உங்களுக்கு 8ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் செல்லுதுன்னா தகப்பனாரால் மருத்துவ விரயங்கள் உண்டு. கொஞ்சம் அவருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்திக்கிறது மிக சிறப்பை தரும் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும். சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் இந்த இடங்களில் தாங்க உங்களுக்கு தாக்கங்களை தருகின்றது. ஆக தொழில் சார்ந்து பெரிய பொருளாதார வளர்ச்சியையோ பெரிய பண வளர்ச்சியையோ ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் ராகு கேது பெயர்ச்சிகளால் இல்லை. அப்போது நீங்கள் வழக்கமாக என்ன பண்ணுறீங்களோ அதை அப்படியே மினிமைஸ்டாக பண்ணுங்கள், பெரிதாக அகலக்கால் வைக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, இந்த ராகு கேது பெயர்ச்சி அனைத்து மிதுன ராசி நேயர்களுக்கும் நன்முறையில் அமையட்டும். அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.